நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு. இந்த ராத்திரி வேளையில் நம்மை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, எதை குறித்தும் நீ பயப்படாதே, யாரை குறித்தும் நீ பயப்படாதே, என் மேல் விசுவாசமுள்ளவனாயிரு, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தைகளை அவர் எவ்வீரனுடைய வீட்டிலே சொன்னார். எப்பொழுது சொன்னார்? உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் நீ ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்று சொன்ன பொழுது அந்த ஜெபவாளைய தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொன்னார். சொன்னது மாத்திரமல்ல, மரித்த அந்த சிறு பெண்ணை அவர் எழுப்பி, உயிரோடு எழுப்பி ஒரு பெரிய அற்புதத்தை செய்து பயந்து கொண்டிருந்த அந்த விசுவாசமுள்ளவனாயிரு, பயப்படாதே என்று சொன்ன அந்த எவ்வீருடைய வீட்டில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை அவர் உருவாக்கி விட்டார். பாருங்கள், நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் மகனே, ஏன் தேவையில்லாமல் பயப்படுற, ஏன் எந்த காரியத்தை குறித்தும் பயந்துட்டு இருக்கிற, ஏன் சில மனுஷர்களை குறித்து பயப்படுற, என் மேலே விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது, விசுவாசத்தை பற்றி சொல்லும் பொழுது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள்.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனை பிரியப்படுத்த வேண்டும், தேவனுக்கு பிரியமாயிருக்க வேண்டும், தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும், தேவனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்றால் தேவன் மீது, அவருடைய வார்த்தைகள் மீது, அவருடைய வாக்குத்தத்தங்களின் மீது அசையாத உறுதியான விசுவாசம் நமக்கு வேண்டும். விசுவாசமற்ற ஒரு மனிதன் ஒரு நாளும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அடுத்த விளக்கம் அழகாக போட்டிருக்கு. தேவனிடத்தில் சேருகிறவன் முதலாவது என்ன விசுவாசிக்கணும்? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக தேவன் உண்டென்று விசுவாசிப்பது மாத்திரமல்ல, தேவன் தன்னை தேடுகிற தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்டென்று விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு, நாம் யாரும் விருதாக ஆண்டவரை தேடவில்லை. நான் ஏன் ஆண்டவரை தேடுகிறேன் என்றால் அவரை தேடுகிற எனக்கு அவர் பலன் அளிப்பார். இந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். யாக்கோபு இதை குறித்து அழகாக சொல்லுவார். இந்த விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது யாக்கோபு 1 அதிகாரம் 6-7 வசனங்களிலே, ஆனாலும் அவன், முந்தின வசனம் வாசம் இன்னொன்று தெளிவாக இருக்கும், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவனாய் தேவனிடத்தில் கேட்கப்படும், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல வசனம். ஞானம் இல்லாதவன் ஞானத்தை கேட்டால் கொடுப்பான்ட்டார். அப்படி கேட்கும்போது இன்னொரு காரியத்தை ஒரு எச்சரிக்கை அவர் சொல்கிறார் 6வது வசனத்தில் 7வது வசனத்தில், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்லுவார், கவலைப்படாத சந்தோஷமா இரு, சந்தேகப்படாத விசுவாசம் உள்ளவனாரு. சந்தேகம் என்பது விசுவாசத்திற்கு எதிர்ப்பதம். எப்படி கவலை என்பது சந்தோஷத்திற்கு எதிர்ப்பதம்ன்ற மாதிரி சந்தேகம் என்பது விசுவாசத்திற்கு எதிர்ப்பதம். விசுவாசம் இருக்கிறவன் சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. சந்தேகப்படுகிற மனிதன் கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் திட்டமும் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே நாம் சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படாமல் ஆண்டவரை நோக்கி விசுவாசிக்க வேண்டும். அடுத்தபடியாக விசுவாசத்தை குறித்து மத்தேயு 15 அதிகாரம் 28 வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 28 வசனம். மத்தேயு 15:28 அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்து தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போகும்போது அந்த திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுறா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறா. அவர்கிட்ட வந்து கூப்பிடுறா. ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லலை. அவர் சீஷர்கள் சொல்கிறாங்க, இவ்வளோ அனுப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் அவர்கிட்ட சொல்கிறாரு, காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு அனுப்பப்பட்டேன்னு மற்றபடி அல்லன்றாரு. அப்போ ஆண்டவர் திரும்ப அவன் உடலில் ஆண்டவரை திரும்ப வந்து கேட்குறான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். திரும்பவும் ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு அனுப்பப்பட்டதே என் பட்டனே அண்டி மற்றபடி அல்லன்னார். அதுக்கு பிறகு சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லைன்றாரு. திரும்பவும் அவரை உடல்ல, மெய்தான் ஆண்டவரே, 1000 நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். ஒரு வார்த்தையினால் இந்த மகள் ஆரோக்கியம் அடைகிறார். இது நிறைய உண்மைகளை இந்த பகுதி நமக்கு தெரிவிக்குது. அவளுக்கு ஒரு ஆழமான விசுவாசம் இருந்துச்சு, இந்த இயேசுவாலின் மகளை சுகமாக்க முடியும்னு. அவள் தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்டா. ஆண்டவர் ரெஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவள் விடல, விடாப்படியாக ஜெபம் பண்ணா, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் இதை குறித்து தான் சொல்கிறார். விடல, திரும்ப திரும்ப கேட்குறா, தாழ்மையோடு கேட்குறா, தன்னை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவளை தாழ்த்தி கேட்குறா. ஆண்டவர் உடனே அவளுக்கு மனம் இறங்குறார். இன்னொரு காரியத்தை மார்க்கு 9 அதிகாரம் 23 வசனம் விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறார். மார்க்கு 9 அதிகாரம் 23 வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும்.
இங்கே ஊமையான ஒரு ஆவி பிடித்த ஒரு மகனை இயேசுவிடத்தில் கொண்டு வராங்க. அப்போ அவரை கண்ட உடனே அந்த ஆவி அலக்கழித்து அவன் தரையில் விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அப்போ அவன் சொல்கிறான், இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனந்திறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கேட்கணுன்னே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் அவன் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தின் வல்லமே அதான். விசுவாசத்தை சாதாரணமாக நினைக்காதீங்க. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் கூடுன்னு அழகாக வேதம் சொல்லுது. அப்போ அடுத்தாப்புல ஒரு ஜெபம் பண்ணுறான் பாருங்க. இது நம்ம டெய்லி பண்ண வேண்டிய ஜெபம். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடையே சத்தமிட்டு சொன்னான். நம்ம ஆண்டவரத்தில் அப்படி ஜெபம் பண்ணோம். அப்பா நான் விசுவாசிக்கிறேன் ஐயா, ஆனாலும் எனக்குள்ள அவிசுவாசம் கலந்து கிடக்கு, அது நீங்கும்படி கிருபை செய்யும் ஜெபம் பண்ணா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நல்லா கவனிங்க, இந்த விசுவாசத்தினால தான் நம்ம தேவ பிள்ளைகளாகவே ஆகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மாறுறதே விசுவாசத்தின் நிமித்தமாக தான். யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவன் விசுவாசத்தினால தான் நம்ம தேவ பிள்ளைகளாகவே ஆயிடுறோம். விசுவாசத்தை பற்றி சொல்லும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 5:24 ஒரு கருத்தை சொல்லுகிறது. யோவான் 5:24. யோவான் எழுதின சுவிசேஷம் 5:24 இந்த விசுவாசத்தை குறித்து ஒரு கருத்தை சொல்கிறது. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் தேவ பிள்ளையாக மாற்றப்படுகிறான். ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் நீங்காத சந்தோஷமான மகிழ்ச்சியான பரலோக வாழ்வை பெறுவான். ரோமர் 1:17 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் வர ஆசீர்வாதங்களை பாருங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினால தேவ பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். விசுவாசத்தினால நித்திய ஜீவன் கிடைக்குது. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். இந்த விசுவாசத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? எல்லாருக்குள்ளும் தேவன் விசுவாசத்தை வைத்திருக்கிறார். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவரே. எபிரேயர் 12:1 வேதாவிதமாய் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இந்த விசுவாசம் எப்படி நமக்குள்ள வரணுமா, எப்படி கிரியை செய்யணுமா? விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். விசுவாசத்துக்கு ஒரு ரூட் காஸ் தேவ வசனம். வேத வசனங்களை திரும்ப 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 வாசித்தோன்னா நம்முடைய விசுவாசம் வளரும். நம்முடைய விசுவாசத்தினால நம்ம அநேக காரியங்களை சாதிக்க முடியும். 1 யோவான் 5:4 அதை குறித்து சொல்லும் பொழுது இந்த விசுவாசம் கொண்டு வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து நான் 1 யோவான் 5:4 இவ்விதமாய் வாசிக்கிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற வேண்டும், விசுவாச வீரர்களாய் மாற வேண்டும். அதுதான் முக்கியம். இந்த விசுவாசம் வளர வேண்டும் என்றால் வேத வசனத்தினால்தான் முடியும். வேத வசனத்தை திரும்ப திரும்ப வாசித்து தியானித்து நாம் விசுவாசத்திலே வளர வேண்டும். விசுவாசத்தில் வளர்ந்தோம் என்றால் உலகத்தை ஜெயிக்க முடியும். நமக்குள்ள ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை வச்சிருக்கிறாரு. எபிரேயர் 12:1 அதை திட்டம் தெரியும். யாருமே எனக்கு விசுவாசமே இல்லைன்னு சொல்ல முடியாது. வேதம் அவிதமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும். நமக்குள்ள விசுவாசத்தை ஆரம்பித்து வச்சது ஒரு சின்ன பொறி மாதிரி, ஒரு சின்ன விசுவாசத்தை ஆரம்பித்து வச்சது அவர் தான். அது வளரும்படி மத்திய இந்த அப்போஸ்தலர்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு சின்ன பொறி மாதிரி ஒரு விசுவாசம் இருக்குப்பா, வர்த்திக்க பண்ணும். விசுவாசம் என்னும் கனியை தாரும். விசுவாசம் என்னும் வரத்தை வைத்து நாங்கள் உமக்காய் அரிய பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும். விசுவாசம் தேவன் நமக்குன்னு வச்சிருக்க நல்ல ஈவு.
அது நமக்குள்ளே இருந்தோம் என்றால் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். உலகத்துக்கும் ஆசீர்வாதமாக நம்ம வாழ முடியும். ஆபிரகாம் விசுவாச வீரனாக இருந்தால் முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதம். அதை மறந்து போகக்கூடாது. அந்த பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில் கொடுப்பாரா? நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரம தகப்பனே, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இப்பொழுதும் வியாதியினால் பலவீனப்பட்ட நிலைமையிலே வியாதியோடு பலவீனங்களோடு நோய்களோடு நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தாரும். என் கணவர் குடிக்கிறாரே, என்னை அடிக்கிறாரே, பிள்ளைகளை அடிக்கிறாரே, வருமானத்தை வீண் அடிக்கிறாரே என்று அழுது கொண்டு ஜெபிக்கிற பெண்களுக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீரே. இந்த பெண்களுடைய கண்ணீர் நிமித்தம் அவர்கள் கணவர்கள் ரட்சிக்கப்பட்டு குடியை விட்டு மனம் திரும்பும்படி செய்தரலாம். நன்றி இயேசு சுவாமி. எல்லா வியாதிகளும் வலிகளும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்படைய சரங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the all-powerful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. ஒவ்வொருவரையும் தொட்டு சோமாக்கும். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வைங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த முந்தைய நிகழ்ச்சிகள் மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களையோ நன்மைகளையோ பயன்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை சோதரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, என்றென்று நன்றி உள்ளவர்களாக அவருக்கு வாழ, அவருக்குள் வாழ ஏதுவாக அமையும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.